இமாம் அஹ்மத் ரசா கான் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்கள்னா சாதாரண ஆளே இல்ல. பெரிய ஹதீஸ் அறிஞர், சட்டம் பக்கத்துலவும் குரான் விளக்கத்துலவும் மாஸ்டர். கவிஞரா இருந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேல் ஒரு ரொம்ப ஆழமான அன்பு கொண்டவர். சின்ன வயசுலே இவரோட அறிவு, ஆன்மீகம் எல்லாம் வெளிச்சம் பார்த்தது. சொல்லப்போனா 13 வயசுலே மதக்கல்வி முழுசா முடிச்சிட்டார். அந்த வயசுல நாம என்ன பண்ணுவோம்னு நினைச்சு பாருங்க. இவரோட அறிவு இன்னைக்கு உலகம் முழுக்க ஒளி பரப்பிக்கிட்டே இருக்கு. இமாம் அஹ்மத் ரசா கான் ரஹ்மதுல்லாஹி அலைஹி எப்பவும் சொல்வது, வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மையமாக வைங்க. இஸ்லாமிய கொள்கைகளுக்கு ஏற்ப வாழுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல ஷரியத்தோட ஆலோசனை வாங்கி முடிவெல்லாம் அல்லாஹ் பேருல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்னவர்களின் நினைவுல எடுக்கணும். குரானோட இவரோட மொழிபெயர்ப்பு கன்சுல் இமான் இன்னைக்கும் இலக்கிய அழகும் ஆன்மீக ஆழமும் கொண்டு கோடிக்கணக்கான மனங்களை குரானோட இணைக்குது. இவரோட புகழ்பெற்ற நாத் தொகுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்னவர்கள் மீது உள்ள அன்பை பரப்புது. சுருக்கமா சொன்னா, இமாம் அஹ்மத் ரசா கான் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அவர்களோட மெசேஜ் ஒன்றுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்னவர்கள் வாழ்க்கை வழி மாதிரி எடுத்துக்கோங்க. ஹலால்ல இருந்து தான் சம்பாதிங்க, ஹராம்ல இருந்து விலகுங்க. இஸ்லாமோட வழிகாட்டுதல்களை தினசரி வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துங்க.